வமன் யஅபா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தை மறுக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? இந்த உலகத்துல வாழக்கூடிய நோக்கம் அந்த சொர்க்கத்துக்காக தான். அந்த சொர்க்கமே வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய மக்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அதாஅனி தஃஅலல் ஜன்னஹ், என்னை பின்பற்றக்கூடியவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான். வமன் அஸானி தஹலன் நார், என்னை நிராகரிக்கக்கூடியவன், என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கக்கூடியவன் நாளை மறுமையிலே நரகத்தில் இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வீட்டில உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தேடி தேடி படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி சிறிய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், யா குலாம் சம்மில்லா, சின்ன பிள்ளையே என்ன செய்ய, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் எடுத்து சாப்பிடு. குல் பியமீனிக், உன்னுடைய வலது கையோடு சாப்பிடு. குல் மிம்மா யலீக், உன்னுடைய உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிடு. என்னைக்காவது இந்த மாதிரி சின்ன சின்ன சுண்ணாவை உபதேசம் செஞ்சிருப்பான் நம்முடைய பிள்ளைக்கு. நம்மளுடைய வீட்டுல உலகத்துக்காக நாங்கள் எவ்வளவு தயாரிப்பு செய்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்காக நாங்கள் எப்போதும் தயாரிப்பு செய்வதில்லை. உதாரணத்திற்கு பாருங்க, ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துடைய முதல் தயாரிப்புகள் நம்ம என்ன செய்வோம்? யாரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும், எங்க திருமணம், என்ன இன்விடேஷன், என்ன பத்திரிகை, யார்கிட்ட கொடுக்கணும், என்ன டிசைன், என்ன துணி வாங்கணும், எவ்வளவு செலவு, எவ்வளவு வரவு, அதுக்கப்புறம் எங்க இருப்பாங்க, என்ன வீடு, என்ன வாகனம், எல்லாம் யோசிக்கிறோம். ஆனா என்னைக்காவது குடும்பத்தோடு உட்கார்ந்து வாங்க திருமணமா கிதாப் நிக்காஹ் எடுத்து படிப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன இருக்கிறது பார்த்து படிப்போம். என்னைக்காவது இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு நினைப்பு வந்து இருக்குமா? ஏன்? நமக்கு தேவை இந்த உலகம், நமக்கு தேவை இந்த உலகத்துடைய காசு, பணம், பதவி எல்லாம். இந்த உலகத்துக்காக வாழக்கூடிய அந்த மக்களாக, இந்த உலகத்துடைய அடிமையாக நாங்கள் மாறிவிட்டோம். சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை புறக்கணிக்கக்கூடியவன் ஒருபோதும் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான், அவன் நரகத்துக்கு தான் செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையாக எச்சரித்தார்கள். ஆகிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய வீட்டில் இன்றிலிருந்து சிறிய சிறிய சுண்ணாக்களை ஆரம்பிப்போம். செருப்பு போடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா, துணி போடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா, உது செய்யறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா, தண்ணி குடிப்பதற்கு முன்னாடி பிஸ்மில்லா, உணவு உண்பதற்கு முன்னாக பிஸ்மில்லா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தும் ரசூலுல்லாஹ்வை சுன்னாவை பேணி வாழ்ந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் நியாமத்தும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி நம் இடத்தில் இருக்கும். நாளை மறுமையும் நாங்கள் வெற்றியுள்ள மனிதராக நாங்கள் மாறலாம். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தேடி படித்து பார்த்து அதை கடைபிடிக்க வேண்டும். ரஹ்மான் அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.